தமிழ்வாணன் அவர்கள் தலைமையில் இது நாங்கள் ஏற்கனவே லேனா சார் எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே ஊக்கமாக இருப்பாங்க. நிகழ்ச்சி என்ன நடந்தாலும் அவருக்கு அழைப்பிதழே கொடுக்கறதில்ல. நீங்கள் எப்பயுமே அவர் சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் அதுக்கு அவைலபிள்னால் நான் கட்டாயம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழுவோட இதில் தான் அவர் எப்பயுமே இருக்கார். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே அவரோட ஒத்துழைப்புங்கிறத விட ஒரு தூக்கி நிறுத்துகிற இது விஷயத்தில் எல்லாத்தையும் இருக்கும். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகளானேன் என்பார் கண்ணதாசன். கடந்து வந்த பாதை சைதையாருக்கே உரியது. இன்று எனக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமை பதவி வேறு தரப்பட்டிருக்கிறது. தலைமை பதவி என்றால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், எப்போது வேண்டுமானாலும் பேசலாம், இடையிடையே பேசலாம், பேசுபவர்களை உட்கார வைக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் கருதினால் அது தவறு. NCM-இடம் ஒரு ரிமோட் இருக்கிறது, அது அப்பப்போ தட்டப்படும். இப்போ நான் பேசிட்டு உட்கார்ந்தேன்னா என் தலைவர் பதவி காலி, அவ்வளோதான். அதோட நான் டம்மி தான். இந்த மாதிரி ஒரு பதவியை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? NCM அவர்களே, நூருல்லா அவர்களே, ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா JB கிளம்பிட்டாங்களா? அண்ணா JB அவர்களே, உதயம் ராம் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கின்ற அன்பு சகோதரர் ராணி மைந்தன் அவர்களே, பேனாக்கள் பேரவையை சேர்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களே, நல்லுள்ளம் கொண்ட ஐயா முத்துக்குமாரசாமி அவர்களே, எப்படி பேசப் போகிறேன் உங்கள் முன் என்று அடக்கத்தோடு சொன்ன நமச்சிவாயம் அவர்களே, அன்பு நண்பர் KG ஜவஹர் அவர்களே, என்னுடைய தலை சிறந்த இளம் வாசகர் NR சம்பத் அவர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம், ராஜ்குமார் அவர்களே, இன்னும் ஏனைய அனைத்து நண்பர்களே, தன்னுடைய வருகையால் இந்த அவையை பெருமைப்படுத்தி இருக்கிற ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களே, எங்களுடைய பேட்டைக்காரர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் அனைத்து அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இலக்கிய அமைப்புகளிலேயே ஒரு தனித்துவமான அமைப்பாக பேனாக்கள் பேரவை வளர்ந்து வருவதை நான் பார்க்கிறேன். சோடா வாட்டர் எந்தூசியாசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சோடாவை உடைத்ததும் நுரை குபு குபு என்று வரும். கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே சில நீர் குமிழிகள் காணப்படும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் பச்சை தண்ணீராக ஆகிவிடும். பல இலக்கிய அமைப்புகள் இப்படி சோடா வாட்டர் எந்தூசியாசமாகவே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நிகழ்வு தோறும் மேலும் மேலும் வளர்ந்து வருகிற அற்புதமான அமைப்பாக நான் பேனாக்கள் பேரவையை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மேடை கிடைக்காதா, எங்களை அவர் பேச கூப்பிட மாட்டாரா, எங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாரா என்று இன்று இலக்கிய அமைப்புகள் மத்தியிலே ஒரு அமைப்பிற்கு ஒரு ஏக்கம் காட்டுகிற பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பேனாக்கள் பேரவையை நோக்கித்தான். இவ்வளவு நிகழ்ச்சிகள் கடந்து வந்துவிட்டோம். இன்னும் ஏராளமான பேர் பட்டியலிலே காத்திருக்கிறார்கள். அடுத்தது யார் என்று கேட்கும் அளவிற்கு ஏதோ பேசினோம், கலைந்தோம், கூடினோம் என்றெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்விலேயும் மிகச்சிறந்த
சேவையாளர்களை பாராட்டுகிற ஒரு நற்பழக்கத்தை எத்தனை இலக்கிய அமைப்புகள் கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியை வைத்தால் சூன்யம்தான் வரும். ஆனால் எப்படித்தான் இனம் காண்கிறாரோ, யாரை வைத்துத்தான் அவர்களை அடையாளம் காண்கிறாரோ தெரியவில்லை. அற்புதமான சேவை பெண்மணிகளையும் இந்த துறை சார்ந்தவர்களையும் இனம் கண்டு மிகச்சிறப்பாக அவர்களை கௌரவிக்கிறதை பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட இலக்கிய அமைப்புகள் தமிழகத்திலே உருவாகாவிட்டால் களைகள் அதிகமாக வளர்ந்து செடிகளெல்லாம் மலைந்துவிடும். அடுத்ததாக ஒவ்வொரு சந்திப்பிலேயும் 25,000, 50,000, 75,000 லட்சம் என்று நற்பணிகளை செய்கிறவர்களுக்கு அல்லது தேவையானவர்களுக்கு, கல்விக்கு, இன்னும் பல நல்ல காரியங்களுக்கு உதவி செய்கிற அமைப்பாகவும் இந்த அமைப்பு வளர்ந்து வருவதை பார்க்கிற பொழுது, இது ஒரு இலக்கிய அமைப்பா அல்லது தொண்டு நிறுவனமா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு பேனாக்கள் பேரவை ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக வளர்ந்து வருகிறது. எப்படித்தான் இந்த என்.சி. மோகன்தாஸுடைய கோபத்தை தாங்கிக் கொண்டு இந்த உறுப்பினர்கள் எல்லாம் அவரை கட்டி கட்டி அணைத்து அரவணைத்து செல்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. கோபம் இருக்கிற இடத்திலே தான் குணம் இருக்கும் என்று சொன்னால் அது என்.சி. மோகன்தாஸுக்கு முழுமையாக பொருந்தும். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவன் உண்டா? பின்னால் உட்காந்துக்குவார், தரையில் உட்காந்துக்குவார், தன்னை படத்தை போட மாட்டார், மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவார். மற்றவங்களாம் வாங்க, நீங்கள் முன்னால் இல்லைங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் இடம் பெறுங்க என்று சொல்லுகிற தலைவன் உண்டா? ரொம்ப ஒரு அரிய ஒரு உள்ளம் அவர். அவரை கேரளாவிலே எந்த வருஷம் 86, நான் கணக்கில் வீக்கு 40 வருஷம் சரிதானா, 40 வருடங்களாக அவரோடு நான் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறேன். அவருடைய சேவை உள்ளம் எனக்கு பல நேரங்களிலே வியப்பை அளிக்கும். தவறாக எண்ணாவிட்டால் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். புலவர்கள் வாங்கியே பழக்கப்பட்டவர்கள். கொடுத்து அறியாத ஏழ்மை அவர்களுடைய சூழ்ந்து இருக்கிறது. அவர்களால் எதுவும் கொடுக்க முடியாது. கவிதை தவிர, படைப்புகளை தவிர, எழுத்துக்களை தவிர எதுவுமே தர முடியாது. ஆனால் கொடுக்கிற புலவராக, கொடுக்கிற புரவலராக மாறியிருக்கிற அபூர்வமான நண்பர் என்.சி.எம். அவர்கள். பல்வேறு சங்கங்கள், அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள், ஜேசி நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் என்னை தன்னுடைய உறுப்பினராக ஆக்கிக்கொள்ள என்னிடத்தில் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் எங்களுடைய உறுப்பினர் என்று சொன்னால் எங்களுக்கு பெருமிதம் என்பதற்காக. ஆனால் ஒருபோதும் நான் அதற்கு சம்மதித்து உறுப்பினராக ஆனதில்லை. அதற்கு 2 காரணங்கள். என்னை பொது மனிதராக பார்க்கப்படுகிறதான் விரும்புகிறேனே தவிர என்னை ஒரு ஜேசிஸாக, அரிமாவாக, ரோட்டரியாக முத்திரை குத்துவதை நான் விரும்பவில்லை. நான் பொது மனிதனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். எல்லோராலும் விரும்பப்படுகிறேன் என்று சொன்னால் நான் எந்த விதமான சாயம் பூசிக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். 2வது முக்கியமான காரணம், ஒரு நீளமான நோட்டு புஸ்தகத்தை தந்து அடிக்கட்டையில் முதலிலே ஏராளமாக கொடுக்கிறவரை முதலிலே போட்டு, நீங்கள் இவ்வளவு ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்து, அப்படியானால்தான் நீங்கள் சிறந்த உறுப்பினர் என்றெல்லாம் முத்திரை குத்தப்படுகிற பொழுது அது எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. என்னால் முடிந்ததை நான் செய்வேனே தவிர யாரிடத்திலேயும் போய் நான் கையை ஏந்துவது என்பது என்னால் முடியாது. நான் நிலம் பார்க்கிற கை, என் கைகள் நிலம் பார்க்கிறவை, வானம் பார்க்கிற கை அல்ல. முடியாது என்று மறுத்திருக்கிறேன். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு சிறுமைகள், எவ்வளவு கஷ்டங்கள், அதையெல்லாம் சந்தித்து கொண்டு ஒரு மனிதர் வாங்கி வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால்
அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு குரல் வரும், மற்றதை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசாதீங்க சொல். தெரியும் உங்கள் குரல் எனக்கு கேட்குது. அதான் ஆக திகட்டுகிற அளவிற்கு நான் பாராட்டி விட்டதாக அவர் கருதுகிறார். நான் சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதாகத்தான். நல்லா அவசியம் சொல்லணும். உரத்த சிந்தனையும் அதுக்கு எந்த விதத்திலையும் சளைச்ச அமைப்பில் மூத்த அமைப்பு. அது உரத்த சிந்தனைக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை வந்து ராம வச்சுக்கிட்டு நான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு பனங்கல் பார்க்கில், நான் சொல்கிறது சரியா திருத்துங்க, நான் தவறாக சொன்னால் திருத்துங்க, பனங்கல் பார்க்கில் ஒரு எளிய சந்திப்பாக தான் நடத்திட்டு இருந்தார். வாங்க மேடைக்கு, வாங்க பொது உலகத்துக்கு, வாங்க நிகழ்ச்சியாக நடத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கிளறி விட்டு நான் பாடு வெளியேறிட்டேன். ஆனால் அதை சிறப்பாக வந்து இத்தனை ஆண்டுகள் ஒரு இலக்கிய அமைப்பை குன்றாத உற்சாகத்தோடு நடத்துகிறார் என்று சொன்னால் உதயம் ராமம் இந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டியவர். வாங்க உங்கள் மேடை. அதாவது இல்லை அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் இடையூறு பண்ணாலும் உங்களுக்கு கண்டினியூட்டி பாதிக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. குவைத்தில் இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் அது சேவை அமைப்பு எல்லாரும் சொல்லியிருக்கோம். அது மூலமாக அங்கே ஒரு 5 கோடிக்கு மேலே உதவி பண்ணியிருக்கோம். எஜுகேஷன், மெடிக்கல், ஆர்ஃபனேஜ் இன்னமும் அங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். சார்லாம் 2 தடவை வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கெல்லாம். அது அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே அப்படியே கை அரிச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் கொரோனா வேறு ஒரு பக்கம் அரிப்பு, என்ன பண்ணலாம் என்னான்னு யோசிச்சுட்டு எப்படி தான் போகிறது என்னான்னு ஒரு இது இல்லாமல் இருந்தபோது இந்த எழுத்தாளர்கள் சந்திப்பு வீடுகளுக்கு கூப்பிட்டோம். அப்படியே வந்தது, வீட்டில் இடம் பத்தாது அப்படின்னு வெளியே ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியாக அதான் தானாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது வெறும் இப்படியே எல்லா இலக்கிய அமைப்புகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படியே தான் போடுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவசங்கரி மேடா நிகழ்ச்சி இப்போ 25 மார்ச்சில் வச்சுருந்தோம். அப்போ அவங்க வந்தபோது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணார், உரத்த சிந்தனையில் வந்து நான் 20 வருஷமாக குவைத்தில் இருந்தால் கூட அவர் சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுப்பாரு, அனுப்புவோம். பாலம் ஐயா மூலம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அவர் ஐடியா கொடுத்தார், இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் பர்சனலாக நான் அவங்க ஐயா மேடம் எல்லாம் சரி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவரோட வந்து அங்கே வச்சு அந்த மேடையில் வச்சே கொடுக்கலாம், அப்படி அங்கேயே நான் வர சொல்கிறேன், அங்கே வச்சே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஐடியா. அப்போ சிவசங்கரி மேடம் தான் அந்த இதில் வந்து இப்போ அவங்க நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்கள் தொடரணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோலாக வந்த உடனே எனக்கு ஆஹா கிடச்சது ஒரு கொம்புன்னு சொல்லி அதுலேருந்து டைவெர்ட் பண்ணது தான். இந்த ஒரு வருஷத்தில் 10 லட்சம் ரூபா உதவி பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொடையாளர்கள் சார் வந்து சொன்னாங்க கேட்டு வாங்குறேன்னா யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம், சார் எதுக்கும் மணிவேல் பிரசத்தில் வச்சு தான் பண்ணோம். அதில் பெரிய பெரிய நல்லி சார் முதற்கொண்டு பலரும் வந்திருந்தாங்க. யாருக்கிட்டையும் ஒரு பைசா இதுவரையில் வாங்கினதில்லை. எங்கள் குடும்பத்து ஃபண்டு, எங்கள் இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸோட துணைத் தலைவர் அவர் போடுற ஃபண்டு, அதை கொடுக்கணும் தான் நாங்கள் ஆரம்பித்தேன் நான். ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு நாங்களும் செய்கிறோன்னு சொல்லி அவங்களாம் வாலண்டியராக வர்றதை இங்கே அவங்கள வச்சு அதை செய்யும்போது இதாக இருக்குது. என்ன இதில் ஒரே சிக்கல்னா இப்படி கொடுக்கறத பார்த்துட்டு ரிக்வஸ்ட்டுக்கு நிறையா வந்துடுது, ஏதோ நோட் அடித்து வச்சுருக்கோம் கொடுக்குற மாதிரி. அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கொடுக்குற சந்தோஷத்தை விட கொடுக்க முடியாத வருத்தம் இன்னும் இதாக இருக்குது. அப்படி உரத்த சிந்தனை அந்த நிகழ்ச்சியில் சிவசங்கரி அவங்க மூலம் ஆரம்பித்தது தான் இப்போ ஒரு கொடை சைடு அது அப்படியே டெவலப் ஆகி ஒவ்வொரு இதுவும். அப்புறம் இந்த இன்விடேஷன், இந்த ஏவி இதெல்லாம் ஒரு தயாளன் கூட இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அது எங்கே போய் நிற்கும் தெரியல இப்போ அது. நன்றி சார். அதெல்லாம் இல்லை, கேட்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அவர் சில விஷயங்களை நினைவூட்டியிருக்காரு. இந்த நூல் வெளியீடை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும். இந்த நூலில் என்சிஎம்முக்கு அடுத்தபடியாக நான் தான் அதிகமான இடத்துல இருக்கேன். நான் ஒரு 40 இடத்துலையாவது இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஏவிலையும் அனெக்சர் வேறு போட்டதுனால இன்னும் எண்ணி பார்க்கணும் இனிமேல். அதனால் இந்த நூல் வெளியீட்டில் எனக்கு ஒரு தனி கூடுதலான ஒரு சந்தோஷம். ஆமாம், 2 அணிந்துரை தான் கேட்டு வாங்கினார். ஆமாம், 2 அணிந்துரை தான் கேட்டு வாங்கினார். அன்புமணி ஒருவர், நான் ஒருவர். என்னை எல்லா வகையிலையும் பெருமைப்படுத்தி பார்க்குறதுல அவருக்கு ஒரு தனி இன்பம். அது என்னன்னே தெரியல, அது என்கிட்ட ஒரு தனி பேரன்பு வச்சுருப்பார். என்னை மட்டும் கோச்சிக்கவே மாட்டார்.
என்ன நான் என் மேலே அவர் கோவப்பட்டு இது வரைக்கும் நான் கடந்து வந்ததே கிடையாது. நான் அவருடைய அதனால் நான் ஒரு செல்ல பிள்ளையாக அவர்கிட்ட இருக்கேன் நான். அடுத்ததாக சைதையாரை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நான் கடந்து வந்த பாதை சொன்னேன்னா பொருத்தமாக இருக்குமா? அதாவது எப்பேற்பட்ட மனிதன் தெரியுமா? அவருடைய அருமையில் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 5% கீற்று தான். அதாவது இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை, ஐபிஎஸ் அதிகாரிகளை கிரேட் 4 எல்லாம் உருவாக்குறதுக்கெல்லாம் எத்தனையோ லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த அகாடமி இந்த அகாடமிலாம் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல, 1 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வாங்குகிறாங்க அவங்கள அந்த பயிற்சி கொடுப்பதற்கு, வெறும் பயிற்சிக்கு மட்டும். ஆனால் இவர் விடுதி கொடுத்து, தங்க வச்சு, சாப்பாடு கொடுத்து, 1 பைசா கை நீட்டி அவர் வாங்கினது கிடையாது. 3000க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், 60,000க்கு மேற்பட்ட 20,000 ஆயிரக்கணக்கில் அந்த கிரேட் 4 பியூன்லேருந்து 42,000 நினச்சி பார்க்க முடியுமா? என்ன மனசு? அரசியல்வாதிகள் என்பவர்கள் சமூகத்திலிருந்து என்ன பெறலாம், நாகரிகமாக சொல்கிறேன், என்ன பெறலாம் என்று கருதுவார்கள் தவிர என்ன தரலாம் என்று கருதுகிற அரசியல்வாதிகளை நீங்கள் காண முடியுமா? வேறு எதுவும் போர்வையிலே அவர்கள் செய்வதெல்லாம் வேறு காரியமாக இருக்கிறது. இந்த மனிதர் ஒரு ரொம்ப அரிய மனிதர். இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் பேனாக்கள் பேரவைக்கு விதிவிலக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று என்சிஎம் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சைதையாரை நீங்கள் மீண்டும் வரவழைச்சு அவர் விரும்பினதையெல்லாம் சொல்வதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கு நீங்கள் மீட்டிங் 2 ஒன்று நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எடுத்து என்கிட்ட ஒரு அவரை போதுமே பிடிச்சு வைப்போம், அவசியம் பிடிச்சு வைப்போம். ஆமாம் ஆமாம், அதில் ஒரு கீற்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த 2வது மீட்டிங் கிடைக்குமானா அதுலேயும் எனக்கு தலைமை பதவி ஒருவேளை நீங்கள் தருவீங்களே, ஆனால் அப்போவும் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிக மனிதர் அவர். அவரை வச்சுக்கிட்டும் சொல்லுவேன், அவர் இல்லாத போதும் சொல்கிறேன். இப்பேற்பட்ட மனிதரை நான் கோச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நான் அவரை கடிந்து கொண்டேன் ஒரு முறை. ஆமாம், கோபமே வராத நான் சைதையாரை நான் கடிந்து கொண்டேன். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் மனைவி இந்த கூட்டத்துக்கு வரல, இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படியா? சொன்னீங்களா, அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே 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 ஓகே, வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் தலைவருக்கு மேலே தலைவர் நீங்கள். என்னுடைய மனைவியை யாராவது நீங்கள் யாரும் சந்திக்கிங்க, குடும்ப நண்பர்களாக இருக்காங்க, நூறுலாம் இருக்காங்க, ராம் இருக்கார், என்சிஎம் இருக்கார், பாலகிருஷ்ணன் சார்லாம் இருக்காங்க, ஜவஹர் இருக்கார், எல்லாருக்கும் என் மனைவியை தெரியும். அவள் இடத்துல நீங்கள் 2 கேள்வி கேட்கணும். உங்கள் கணவர் பொய் சொல்வாரா என்று கேட்கணும். நீங்கள் உங்கள் கணவருக்கு கோபம் வருமா என்று கேட்கணும். இந்த 2 கேள்விக்கு நீங்கள் என் மனைவியின் இடத்துலேருந்து ரொம்ப ஆச்சரியமான பதிலை நீங்கள் பெறுவீங்க. இல்லை, உங்கள் மனைவி அவையில் இருக்காங்கல்ல. என்னன்னா, உங்கள் கணவர் பொய் சொல்வாராங்கிறதுக்கு எந்த கணவனும் பெற முடியாத சர்டிஃபிகேட்டை என் மனைவிட்டேருந்து நான் வாங்கியிருக்கிறேன், இன்னும் வாங்கிட்டு இருக்கிறேன். ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் அவர் என்று அவள் சொல்லுவாள். எந்த கணவர், எத்தனை கணவர் இந்த பெயரை நற்பெயரை வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. சபையில் ஓட்டெடுப்பு விட்டால் 1-2 கையாவது உயரமாக தெரியல. அதையும் நீங்கள் கேளுங்க, சப் கொஸ்டினாக அதையும் கேளுங்க. 2வதாக, உங்கள் கணவருக்கு கோபம் வருமா? வரவே வராது.
அதாவது எல்லா கணவர்களும் அல்லது பெரும்பாலான கணவர்கள் பண்ணுற தவறு என்ன தெரியுமா? ஊர்ல எல்லாம் நல்லவர், அன்பானவர், அவ்வளோ நல்லவர், அவ்வளோதுன்னு பேர் எடுத்து விட்டு வீட்டில் போய் அத்தனையும் கொண்டு போய் வடிகாலாக கொட்டுறது வீட்டில் தான். பாவம், அவங்க உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து வந்தவங்க. உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு தியாகங்களை பண்ணிட்டு கணவன் அன்பு செலுத்த மாட்டானா என்று வந்தவங்க அவங்க மேலே தான் அத்தனையும் பாய்ச்சறது. ஆனால் முரணாக ஒரு பதில் என் மனைவி சொல்லுவான். கோவமே வராது, ஆனாலும் ஒரு விஷயத்தில் வரும் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னன்னா, 6:30 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீ வந்து 6 மணிக்கு தயாராக இருக்கணும், உனக்கு 1/2 மணி நேரம் பயணம் இருக்குது, அதனால் நீ 6க்கெலாம் தயாராக இருக்குன்னா அப்போ தான் சீவி முடித்து சிங்காரித்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கடுப்பாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கோவப்படுறது நேர விஷயம் ஒன்றுல தான். இப்போ செய்த யாரையும் இதையும் நீங்கள் சம்மந்தப்படுத்திங்க. அதுக்கு மேலே நான் யூடியூபுக்கு போகிற விஷயங்கள்னால சொல்ல மாட்டேன். நேர விஷயத்தில் அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் அவரோட எனக்கும் அவருக்கான ஏற்பட்ட முரணுங்கிறது அதுதான். அவரை வந்து நான் வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுகிற அளவிற்கு எனக்கு ஒரு நன்மை பண்ணியிருக்கார். என்னென்னா 1990 அவரை கேட்டால் சரியான ஆண்டு நினைவில் சொல்லுவார். 1990 அவரை ஒரு திருமணத்தில் நானும் அவரும் சந்தித்தோம். எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு எல்லாரும் போய் சாப்பிட உட்காந்து நானும் உட்கார போனேன். வாங்க செய்தார், வாங்க ஒன்றா உட்காருவோம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்போ அவர் மேயராகவும் இல்லை, எம்எல்ஏவாக இருந்தார். இல்லை நான் பொது சமையல் பொது வெளி அதிலெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். என்ன தான் பண்ணுவீங்க வயிற்றுக்கு? வந்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு போக நேரம் ஆகும்ல, எப்போ தான் சாப்பிட்றது? இல்லை, என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். அப்போ அவர் சொன்னது, நான் வாழைப்பழமும் தேங்காயம் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். என்ன வாழைப்பழமும் தேங்காயும் தின்றது வேறு எதுவோ, அதைத்தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பண்ணீங்க, இன்னும் வயிறு எப்படியா ரொம்ப என்னையா அது அப்படின்னு கேட்டேன் நான். வாங்க உங்களுக்கு ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நான் அண்ணா நகர் ஆர்ச் இருக்குல்ல, அதுக்கு எதிராக பல இயற்கை அந்த மருந்து கடைகள்லாம் நிறைய இருக்கும். அதில் டாக்டர் ஏமிஜி ரெட்டி அப்படின்னு ஒருவர், அவரும் இவரும் யாரும் இப்போ சந்திச்சிருக்காங்க. அவர் வந்து அடுப்பில் வச்ச உணவு எதையுமே அடுப்பில் வச்ச உணவு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சமைக்காத உணவு மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அவருடைய சீடர் அவர். எனக்கு நினைவு சரியாக இருக்குமானா எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு எதிராக செய்தையாருடைய அலுவலகம் முன்பு இருந்தது. அந்த அலுவலகத்துக்கு நான் போனேன். விரிவாக சொன்னார். வெறும் காய்கறி உணவு தான் வந்து அவர் சாப்பிட்றாருங்கிறத நான் பின்னால் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் ஏவிஜி ரெட்டிகிட்ட கூட்டிகிட்டு போனார். அவரோடையும் நான் பேசினேன். அதுக்கு பிறகு சனிக்கிழமை தோறும், எல்லா நாளும் அவரை மாதிரிலாம் நம்மளால் முடியாது, சனிக்கிழமை தோறும் அடுப்பில் ஏற்றாத உணவுகள் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். 92 வருஷத்துலேருந்து 34 மறுபடியும் கணக்கு தயாராக 30 சரிதான் 34 ஆண்டு காலமாக சனிக்கிழமை அடுப்பில் வைத்த உணவு எதுவுமே நான் வந்து சாப்பிட்றதில்ல. சரி, என்னுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். கடந்து வந்த பாதை அல்லவா. 8 வகையான காய்கறி தான் நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியும். நீங்கள் முள்ளங்கியெல்லாம் சாப்பிடணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா தொண்டை காரிரும். சில 8 வகை காய்கறி. ஒரு முறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது காலிஃப்ளவரை பிரித்து உள்ளே போடுறேன். உள்ளே ஒரு புழு வெள்ளையாக நெளியுது. ஐயோ, இதையா நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னா, பெண்கள் ரொம்ப விரும்புவீங்க நான் சொல்கிற குறிப்பை, ஓட்டை உள்ள பாத்திரம் இருக்குல்ல, அதில் காய்கறி போட்டுட்டு சுடுதண்ணி இருக்குல்ல, அதை வந்து அதில் ஊற்றிட்டு லேசாக அப்படி கிளறிக்கிறது, வேக வைக்கிறது இல்லை. இந்த பச்சை காய்கறிகளை தின்றது போல கொடுமை தண்டனை எதுவுமே கிடையாது. 2 தாடையும் அப்படி வலிக்கும். எல்லா உணவுக்கும் எல்லாருக்கும் சாப்பிட என்னதான் ருசிச்சு சாப்பிட்டாலும் அசைவமாக இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்லாம்ல. 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பச்சை காய்கறி நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ காய்கறி வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் திங்கிறதெல்லாம் பார்த்தா
என்னுடைய மனக்கட்டுப்பாடுங்கிறது வளர்ந்தது இந்த காய்கறி உணவில் வந்ததுன்னு சொல்லலாம். 1992 ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் போய் இறங்குறேன். என்ன என்னுடைய மைத்துனருடைய மைத்துனர் உடையப்பன் அங்கே இருக்கார். அவர் என்னை வந்து வரவேற்று கொண்டார். மறுநாள் காலையில் சனிக்கிழமை. அப்போ தான் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு, சைதையார்ட்டேருந்து வந்த பழக்கம் அந்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் போய் இறங்கினதும் நாளைக்கு காலையில் எனக்கு 8 வகையான காய்கறி வேணும்னு கேட்டேன். அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு. என்னன்னு? இல்லை, நாளைக்கு நான் வந்து டிஃபன் சாப்பிட மாட்டேன், எனக்கு காய்கறியாக வேணும்னு. சரி வாங்க, சிட்னியில் வந்து 24 மணி நேர டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் உண்டு. அப்போவே நேராக கூட்டிகிட்டு போனால் காய்கறி செக்ஷனை காமிச்சார். நான் என்ன ஜிடி நாயுடு தோட்டத்துக்கு வந்துட்டேனான்னு நினைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கோஸு, இவ்வளோ நீள கேரட்டு, ஐயோ இதை பார்த்துட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் 100 கிராம், எல்லாத்துலேயும் 800 கிராம், அவ்வளோதான் எனக்கு வேண்டியதெல்லாம். இதை என்ன வாங்குறதுன்னா, வாங்கின ஒரு கோஸை நறுக்கி தருவான், நான் நறுக்கிலாம் தரமாட்டேன், அப்படியே தருவான்னார். என்னையா பெரிய வம்பா போச்சுன்னு அவர் ரொம்ப உடையப்பன், அப்படியே ஒரு பேர் மனசு. என்ன வேணால் எடுங்க, நான் பேச்சுலரு, நான் ஃப்ரிட்ஜில் எனக்கு பெரிய அலமாரி மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை நான் வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய கோஸு, இவ்வளோ பெரிய காலிஃப்ளவரு, இவ்வளோ நீள கேரட்டு எல்லாத்தையும் வாங்கி வேணுங்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு உடையப்பன் சொன்னார், இந்த சிட்னியில் வந்து இந்த மாதிரி காய்கறி வேணும்னு கேட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாலே என்னுடைய எத்தனை வருஷம் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, டாக்டர் பாஸ்கர் இன்றைக்கி வரல, அவர் என்னோட கூட படித்தவர். அவர் 11 பிஎஸ்ன்னு சொல்லி ராமகிருஷ்ணா ஸ்கூலில் 1970 நாங்கள் வந்து ஒன்றா படித்தோம். நாங்கள்லாம் இன்னமும் ஒரு 11 பிஎஸ்ன்னு சொல்லிட்டு பிஇஎஸ் நாங்கள்லாம் தேனீக்கள் எங்களை நாங்களே சொல்லிக்கிறது, பி செக்ஷனு, ஆனால் பிஎஸ்ன்னு நாங்களே சொல்லிக்குவோம். நாங்கள் எல்லாம் வந்து ஏற்காடில் என்னுடைய வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. அப்படி வருங்கிற பொழுது உள்ளே நுழையிற போதே ஸ்கை ரோக்கா, ஏற்காடில் முதல்ல உங்களை வரவேற்கிறது இந்த ஸ்கை ரோக்கா தான். அவங்க தான் ஜிஆர்டியோட குரூப். அது 350 ரூபா ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதில் எல்லா வகையான உணவும் கிடைக்கும். ஒரு 65 வகையான உணவு காலையிலேயே அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் முக்குன்னு முக்குவானுங்க. 350 ரூபாயை கட்டிவிட்டேன். நான் மட்டும் இப்படி பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வெஜிடபிள் சாலட்னு ஒரே ஒரு செக்ஷன் ஒன்று கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் எடுத்து இந்த பசங்க திட்டுவானுங்க, பாடே ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுற, நாங்கள்லாம் இப்படி சாப்பிட்றோமே. ஏன்னா ஒரு நாள் வந்து விதிவிலக்காக நீ வந்து சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் முடியாது, மன கட்டுப்பாடு. ஆஸ்திரேலியாவை நினச்சி பாருங்கள், எல்லா நண்பர்களும் அடி போடுன்னு சக்கை போடுகிற போது, அதுவும் பஃபே ஃபுட் சாப்பிட்ற போது, இல்லை நான் வந்து வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான் திம்மேன்ற அந்த மன கட்டுப்பாடு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அவர் வந்து 51 பிறந்தவர், சைதையார். சரியா குறிப்பு எழுத்திங்களே ஜுவாலாமா? 51 பிறந்தவர், நான் 54 பிறந்தவன். எனக்கு அவருக்கும் 3 வயசு வித்தியாசம். அவர் பேச்சு வாக்கில் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்களா? நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக தோற்றத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்கோன்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாரா? அதுக்கு வந்து என்னுடைய இயற்கை உணவு பழக்கம் முக்கியமான ஒரு காரணம் என்று நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். மிச்சத்தை சைதையாருடைய பெருமைகளை மீண்டும் நம்ம வந்து ஒருவேளை மீண்டும் ஒரு வாய்ப்பு அமையுமானா, எங்களால் அவரை பிடிச்சி உட்கார வைக்க முடியுமானா, அதை வந்து நம்ம மறுபடியும் மீண்டும் பண்ணிக்கலாம். ஆனால் அவரை வச்சுட்டு இதை சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்காரர், தங்க மனசுக்காரர், அவருடைய ஒரே மகனை இழந்தது இருக்கு பாருங்க, மிகப்பெரிய துன்பங்க. ஐயோ என்ன கொடுமை. அதாவது அதான் சொல்கிறேன், அதுதான் அங்கே தான், அதுக்கு தான் நான் ரெண்டையும் நினைக்கிறேன். நாம் பார்க்க நம்முடைய தலைமுறையை இழக்கிற துன்பம் இருக்கிறதே, அதுக்கு இணையான துன்பம் எதுவுமே கிடையாது.